த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி இவங்க இரண்டு பேருமே தேசிய கட்சிகள் தான். ஆனா இந்த இரண்டு பேருக்கும் இடையில தேர்தலை அணுகிறதுல யாரு அதிக சிரத்தை எடுத்துக்கிறாங்க, யார் அதிக கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் பாரதிய ஜனதா கட்சி தான். அதே சமயத்துல காங்கிரஸ் கட்சி தேர்தல் நேரங்கள்ல கடுமையான ஒரு ஒரு ஓய்வு மனப்பான்மையில அவங்க இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியான தோல்விகளை அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு ஓய்வு மனநிலையில தான் காங்கிரஸ் கட்சியினர் இருக்கிறாங்க. மிக முக்கியமா ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு நிறைய திட்டங்கள் அப்படின்றது போடப்பட்டிருந்த நிலையில அந்த திட்டங்கள் அப்படியே கிடப்புல போடப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட த கேபிட்டல் சேனலை எந்த கட்சியும் பாகுபாடு இல்லாம அவங்கவுங்க செய்யக்கூடிய தவறுகளை அப்பப்போ சுட்டி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன் பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். திமுக, அதிமுக அப்படின்னு நிறைய கட்சிகளை அவங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு நம்ம வீடியோக்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அட் த சேம் டைம் காங்கிரஸ் கட்சிகள் பத்தி அவங்களுடைய சோம்பேறித்தனத்தை பத்தியும் அவங்க கடைபிடிக்கக்கூடிய அந்த மேட்டிமை மனப்பான்மையை பத்தியும் நம்ம வீடியோக்கள் போடும் பொழுது சமூக வலைதளங்கள் அதை பத்தி கடுமையான விமர்சனங்களை நம்ம மேல வைக்கிறாங்க. மிக முக்கியமா ஒரு ஒரு உள்நோக்கத்துடன் நம்ம ஏதோ பணம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பண்றதை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருப்போம். இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மற்றொரு தவறை சுட்டி காட்டக்கூடியதுதான் இந்த வீடியோவா இருக்கு. நீங்க இப்போ தமிழ்நாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்துக்கோங்களேன். திமுக அவங்களுடைய மகளிர் அணி மாநாடு, இளைஞர் அணி மாநாடு, வட்ட மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரங்களையும் மிக விரிவாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாத்திரை எல்லாம் கூட நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தலைமையில ஒரு மாநிலம் தழுவிய அளவிலான ஒரு பெரிய நடையப்பாதை யாத்திரை அப்படின்றதையும் நடத்தப்பட்டிருந்தது. அட் த சேம் டைம் தொடர்ச்சியா பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்கள், அவ்வளவு ஏன் பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல் தலைவராக நிதின் நபீன் அவர்கள் நியமிக்கப்பட்ட உடனேயே தமிழ்நாட்டிற்கு, அதிலும் குறிப்பா கோயம்புத்தூருக்கு 2 நாட்கள் வந்து அந்த விழாக்கள் எல்லாத்திலையும் அவர் கலந்துகிட்டு இருந்தாரு. சரியா அவர் வந்திருந்த நேரம் பொங்கல் சமயம் அப்படின்றதுனால அந்த ஓட் பேங்கை, இந்துக்கள் ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான தீவிரமான செயல்பாடுகள் அவர் இருந்தாரு. அப்கோர்ஸ் அவர் இப்போ கட்சியுடைய தேசிய தலைவராகவும் ஆனதுக்கு அப்புறமும் அவர் தமிழ்நாட்டுக்கு இன்னும் 2-3 தினங்கள்ல வர்றதுக்கான திட்டங்கள் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வந்திருந்தாரு, புதுக்கோட்டைக்கு வந்திருந்தாரு. தேர்தல் பிரச்சாரங்கள்ல எவ்வளவு தூரம் அவர் ஈடுபட்டிருந்தாரு. தனியார் ஹோட்டல்ல அவர் தங்கி இருந்து அந்த அதிமுக கூட்டணியில் இருந்த பிளவுகள் எல்லாம் எவ்வளவு தூரம் சரி செஞ்சாரு அப்படின்றது தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாஜகவுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகக்கூடிய சூழலாக இருந்தாலும் கூட அவருடைய துறை சார்ந்த வேலைகள் எல்லாம் சற்று ஒதுக்கி வச்சுவிட்டு தமிழ்நாட்டிலேயே ஒரு வாரத்துக்கு மேல தங்கி இருந்து எல்லா பிரச்சனைகளையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிறாரு. குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம் தமிழ்நாட்டில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பாருங்க எங்க கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்றதையும் பறைசாட்டிட்டு போயிருக்கிறாரு. இப்படி எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களும் சரி தீவிரமா களமாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இடதுசாரிகள் ஒரு பக்கம் தீவிரமான போராட்டங்கள்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பக்கம் விரிவான முறையில பிரச்சாரங்கள்ல மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வேலைகள் எல்லாத்திலையுமே கொஞ்சம் தொய்வு நிலையில இருக்கிறது, கொஞ்சம் கூட சொல்ல முடியாது, பெரிய அளவுல தொய்வு நிலையில இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அப்கோர்ஸ் காங்கிரஸ் கட்சியா தான் இருக்கிறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். மன்ரேகான்னு சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை ஜி ராம்ஜி அப்படின்னு மாத்தினதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய சவால் அப்படின்றது விட்டுருந்தாங்க. நாடு முழுக்க நாங்க பாருங்க பெரிய அளவுல, நாடே ஸ்தம்பிக்கிற அளவுல பெரிய போராட்டங்கள் நடத்த போறோம், அடுத்தடுத்து எங்களுடைய செயல்பாடுகளை பாருங்க பட்டை கிளப்ப போறோம் அப்படின்னு பெரிய அறிவிப்புகள்லாம் வெளியா இருந்தது. நீங்க அது மாதிரி ஏதாவது அறிவிப்புகளையோ ஏதாவது எப்படி நாடு ஸ்தம்பிக்கிற மாதிரியான ஏதாவது போராட்டங்களை நீங்க பார்த்துருந்தீங்களா? அப்கோர்ஸ் நான் டெல்லியிலேருந்து ஒர்க் பண்ணுறேன். டெல்லியில் அங்கங்கே சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்தது. மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி நாடே ஸ்தம்பிக்கிற மாதிரியான போராட்டங்களை நான் கவனிக்கலை. ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் மிஸ் பண்ணியிருந்த விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களுடைய மேலிட பொறுப்பாளரும் இருக்கிறாங்க. வந்து கூட்டணிக்குள்ள பிரச்சனையை, கூட்டணிக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் அவர் பார்த்தாரே தவிர மற்றபடி
பெரிய அளவிலான விஷயங்களை அவர் செஞ்சாரா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. சரி, தேர்தல் பிரச்சாரங்கள்ல காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு அளவுல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா பலத்த சந்தேகம் தான். நீங்க வேணா நான் சொல்றதை நம்பாம இருந்தீங்கன்னா ஹிந்து பத்திரிகையோ இல்லாட்டி முக்கியமான பத்திரிகைகளோட வெப்சைட்ல போய் ராகுல் காந்திஸ் பிளான் டு விசிட் தமிழ்நாடு அப்படின்னு சும்மா கூகுள் பண்ணி பாருங்க. எல்லாமே டிசம்பர் மாதத்திலே போட்டிருந்தாங்க. பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 15 நாட்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட போறாரு. இன்னும் சொல்ல போனா டெல்லியிலேருந்து எங்களுக்கு கிடைச்சக்கூடிய தகவல் படி ராகுல் காந்தியை வச்சு ஒரு பெரிய யாத்திரை அப்படின்றது பிளான் பண்ணியிருந்தாங்க. பாத யாத்திரை மாதிரி இல்லைனாலும் கூட அவர் வாகனத்துல போற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்ஸ்டிடுவன்சிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமான திட்டங்கள் அப்படின்றதெல்லாம் போடப்பட்டிருந்தது. டெல்லியிலிருந்து அதுக்காக சில குழுக்கள் எல்லாமும் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாம் கூட அந்த குழுவில் ஈடுபட்டிருந்தாங்க. என்ன பிளான் இருந்தது? ராகுல் காந்தியை முன்வைத்து மத்திய பாஜக சர்க்காருக்கு எதிரான பிரச்சாரங்களை மிக தீவிரமா மேற்கொள்ளணும். கூட்டணியில் நாங்களும் எங்க பங்குக்கு நிறைய வேலைகளை பண்றோம் பாருங்க அப்படின்னு திமுகவுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய திட்டமா இருந்தது. ராகுல் காந்தியை வச்சு அந்த பயணம் செய்யும் பொழுதே முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி அப்படின்னு டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள், பொதுச் செயலாளர்கள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி செம்மையா பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான ஐடியாலாம் இருந்துச்சு. பொங்கல் முடிஞ்சு இப்போ குடியரசு தின விழாக்களே வர தொடங்கிருச்சு. ஆனாலும் கூட ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்த பாடில்லை. சரி, அட்லீஸ்ட் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறாரு? குறைந்தபட்சம் சென்னைக்கோ மதுரைக்கோ திருச்சி மாதிரியான முக்கியமான நகரங்களுக்காவது அவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இன்னொரு முகமாகவும் இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி வந்திருக்காங்களா? வரல. ஏன் சோனியா காந்தி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்க இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வர முடியாது. ஆனா மற்றவங்களுக்கு என்ன பிரச்சனையாச்சு? யாரையும் பெரிய அளவுல இப்படி பிரச்சாரங்களுக்கு வர்றதா பார்க்க முடியல. கடந்த வாரம் தமிழ்நாட்டில் நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு ராகுல் காந்தி ஒரு தனியார் நிகழ்ச்சிக்காக வந்திருந்தாரு. நான் சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்டேன், என்னங்க அவங்க தலைவர் கடைசியா வந்துட்டாரு, ஏதாவது பொலிட்டிக்கலா ஏதாவது பண்ணுவாரா, நீங்களாம் போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுக்கெல்லாம் அழைப்பே இல்லை, அது அவருடைய பிரைவேட் ஃபங்க்ஷன், அதனால நாங்கள் யாரும் கலந்துக்கு போறது இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா போச்சு. ஏன்னா டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாரு. அட்லீஸ்ட் நீலகிரியிலேயாவது ஏதாவது ஒரு ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரியாவது நடத்தி இருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் நடத்துற மாதிரியும் தெரியல. ஒரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு போறது, அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடைய கரங்களை வலுப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டிய காங்கிரஸ் கட்சி அதை முழுமையா செய்ய தவறி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. ஆனா நம்ம இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறோம்ல, இது அவங்க நடைமுறையில செய்யக்கூடிய தவறுகள், அதை நம்ம சுட்டி காட்டுறோம். ஆனா இந்த மாதிரி நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்றதுனாலதான் அவங்களுக்கு பயங்கர கோபம் அப்படின்றது வருது. அவங்க கோவப்பட்டா பட்டு போறாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் சரி, வேலைகள் தான் இப்படி எதுவும் பண்ணல, அட்லீஸ்ட் கூட்டணி விவகாரங்கள்லயாவது அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியா தீவிரமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தாவேகாவுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய கட்சி சின்னமான விசில் சின்னம் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. நேற்று நம்ம எல்லாருமே அதை தான் பார்த்துருப்போம். ஆனா அந்த சின்னம் வழங்கப்பட்ட உடனேயே குதூகலிச்சு சந்தோஷப்பட்டது யாரு தெரியுமா? தாவேகாவினரை விட காங்கிரஸ் கட்சியினர் தான். காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த தரவுகள் சரிபார்ப்பு பிரிவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமான ஒருவரும் கூட. அவர் உடனடியா ஒரு மாதிரி மறைமுகமா வரவேற்று போடுறாரு. அவர் நேரடியாவே போட்டிருப்பார். ஏன் மறைமுகமா போட்டார்னா, கடந்த வாரம் டெல்லியில ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில நடந்த அந்த கூட்டத்துல தயவு செய்து சோசியல் மீடியால இந்த மாதிரி அது எதுவும் பண்ணாதீங்க, பேசாம இருங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி தலைவர், மக்களவை எதிர்கட்சி தலைவர் இவங்கெல்லாம் சொல்லியும் கூட காங்கிரஸ் கட்சியினர் அடங்குற மாதிரி தெரியல. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படின்னாலும் கூட தலைவர் ஒருவர் சொல்றாரு, அவங்க கட்சியுடைய தலைவர் சொல்றாரு அப்படின்னா கூட அதுக்கு கூட மதிப்பளிக்காம அவங்க செயல்படுறாங்க அப்படின்றதுதான் இது வெளிக்காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா, இனி காங்கிரஸ் கட்சிக்கு 20-25 தொகுதிகள் திமுக கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல போட்டி போடுறதுல யாருக்கு அப்படின்றதுல ஒரு சண்டை வரப்போகுது. ஒரு 25 சீட்டு கிடைக்குதுன்னா அதுக்கு 250 பேர் போட்டி போட போறாங்க. அந்த 250 பேரும் டெல்லிக்கு படையெடுத்து வந்து டெல்லி ஹெட் குவார்டர்ஸ்ல உட்காந்துக்கிட்டு தொல்லை கொடுக்க வேலைகளை பார்க்க போறாங்க. ஒட்டு மொத்தத்துல தொகுதியில இருந்து சரி நமக்கு சீட்டு கிடைக்கல, நம்ம கட்சியை ஜெயிக்க வைப்போம் அப்படின்ற விஷயங்களை பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்க போறதில்லை. ஏன்னா
இந்த 41 பேர் டெல்லிக்கு வந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கல்ல, அதுலேயே என்ன கூப்பிடல உன்ன கூப்பிடலன்னு நிறைய சண்டை போட்டிருக்காங்க. அது சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் புகார்களும் டெல்லியில ஒரு ஒரு வரிசையா வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல்ல இனி காங்கிரஸ் கட்சியை வச்சுக்கிட்டு திமுகவும் அதன் மற்ற கூட்டணி கட்சிகளும் எப்படி செய்ய போறாங்க? அட்லீஸ்ட் கடைசி நேரத்திலேயாவது காங்கிரஸ் கட்சி தீவிரமான பரப்புரைகளில் ஈடுபடுவாங்களா? ராகுல் காந்தி எப்பதான் வரப்போறாரு? இப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எழுந்துகிட்டே இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாதிரியான செயல்பாடுகள், அவங்க மீது வைக்கப்படக்கூடிய இத்தகைய விமர்சனங்கள், அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் முன்வைக்கப்படுது. நீங்க அப்படி என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இப்படியான விமர்சனங்களை பார்த்து அவங்க மனம் திருந்தி ஒரு தீவிர ஒரு சீரியஸான ஒரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல அவங்க வருவாங்கன்னு தோணுதா, இல்ல தொடர்ச்சியா இப்படியான ஒரு கும்பகர்ண தூக்கத்திலேயே தொடருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக நடத்திட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.